Hello everyone, today jump game இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு அரே கொடுத்துட்றாங்க. அந்த அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூக்கு என்னால் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேயில் 2 அப்படின்ற வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நான் 2 டைம் ஜம்ப் பண்ண முடியும். 3 அப்படின்ற வேல்யூக்கு போகலாம், 1 அப்படின்ற வேல்யூக்கு போகலாம். அதே 3 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 அப்படின்ற வேல்யூக்கு போகலாம், நெக்ஸ்ட் 1 அப்படின்ற வேல்யூக்கு போகலாம், 4 அப்படின்ற வேல்யூ லாஸ்ட் வேல்யூக்கு என்னால் போக முடியும். அப்படி லாஸ்ட் வேல்யூக்கு என்னால் போக ஜம்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேவில் ஃபஸ்ட்டு 3 அப்படின்ற வேல்யூ இருக்குது அப்படின்னா 3 ஸ்டெப் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். 2ன்ற வேல்யூக்கு போக முடியும், 1 அப்படின்ற வேல்யூக்கு போக முடியும், 0 அப்படின்ற வேல்யூக்கு போக முடியும். அதே இப்போ நான் 2 அப்படின்ற வேல்யூ எடுத்தோன்னா 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ண முடியும், 2 டைம் ஜம்ப் பண்ண முடியும், 1ன்ற வேல்யூக்கு போக முடியும், 0 அப்படின்ற வேல்யூக்கு போக முடியும். அதே இப்போ நான் 1 அப்படின்னு எடுத்தேன்னா ஒரு டைம் மட்டும் ஜம்ப் பண்ணுவேன், 0க்கு மட்டும் தான் போக முடியும். கடைசி வரைக்கும் என்னால் லாஸ்ட் வேல்யூ ரீச் பண்ணவே முடியல அப்படின்னா நான் ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எனக்கு மேக்ஸிமமாக எத்தனை டைம் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இனிஷியலாக ரீச் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். கரண்ட்டாக இருக்கிற இண்டெக்ஸில் இருந்து என்னால் எத்தனை டைம் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இண்டெக்ஸ் ப்ளஸ் அந்த கரண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்னால் லாஸ்ட் வேல்யூக்கு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் ட்ரூ பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை என்னால் லாஸ்ட் வேல்யூக்கு ரீச் பண்ண முடியல, மேபி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அந்த ரீச் வேல்யூவை விட அப்படின்னா நான் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறேன்.